ஹலோ வியூஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து அரிசியை ஆட்டி செய்கிற கோலக்கூடு, அதாவது அரிசி மாவில் செய்கிற பொம்மைகள். இது வந்து செட்டிநாடு நகரத்தார் கல்யாணங்களில் வந்து ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்தது. இது வந்து கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பெண் வீட்டார் வந்து முதல் சீர் உப்பு புளி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, முதல் சீர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த பொங்கல் தவளை, அடுப்பு, கரண்டி எல்லாமே கொடுப்பாங்க, அரிசிலாம். அப்போ கொடுக்கும்போது இந்த கோலமும் வச்சுருவாங்க, பொங்கல் கோலம்னு சொல்லி. அது வந்து சில்வர் டப்பாவில் வச்சுருவாங்க. 2 விளக்கு 1.5 விளக்கு விளக்கு அப்படின்ட்டு அவங்க வச்சதுனால இது வந்து பாருங்கள், மல்லிகைப்பூவு, குண்டு மல்லிகைப்பூ, இது வந்து வாழைப்பழம், இது வந்து பாருங்கள் ரோஜாப்பூ, இப்படி 3 டப்பாவில் வச்சுருவாங்க. இது வந்து பாருங்கள், தங்கத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி இந்த கோலத்தையும் நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும். இது ஆட்டும் போதே நாங்கள் 2 மிளகு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் சூடம் போட்டு ஆட்டி போடுவோம். அது ரொம்ப பத்திரமாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஈரக்கையெல்லாம் படக்கூடாது. தொட்டு பார்த்தோம்னா அது உடனே உடைஞ்சிரும். ஏன்னா வெறும் அரிசி மட்டும்தான் போட்டிருக்கும். இதில் மைதா மாவோ கிழங்கு மாவோ எதுவுமே கலக்கலை. கலர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், கலர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதில். அதனால் தண்ணி ஊற்றினா உடனே கரைஞ்சிரும், உடைஞ்சும் போயிடும். ரொம்ப பத்திரமாக அதை பெண் வீட்டார் வாங்கி வச்சு மாப்பிள்ளை வீட்டாருக்கு முதல் சீரில் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் பத்திரமாக வச்சுக்கணும். ஒன்று. 2வது வந்து இது டப்பாவில், சில்வர் டப்பாவில் வைப்பாங்க அவங்க. அங்கே சீர்வரிசையில் வைக்கும்போது அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் தெரியாது, மூடியை திறந்து வைக்கணும். அது தொட்டு பார்ப்பாங்க, உடஞ்சி போயிடும். அடுத்த கல்யாணத்துக்கு அதை கொடுக்க முடியாது. அதனால் ஒரு தட்டில் பரப்பி வச்சுருவாங்க. இப்படி பாருங்க, இந்த மாதிரி பரப்பி வச்சுருவாங்க. நம்ம வந்து வெறும் ஐஸாக பரப்பி வச்சுருக்கோம். ஆமாம், தாம்பூலம் பரப்பி வச்சுருக்கோம் பாருங்க. இங்கே தாம்பூலம் ஃபஸ்ட்டு வந்து குருவி, அதாவது புறா தான் ரொம்ப அழகான ஒரு பறவை. எப்போதுமே பிள்ளையார் வைக்கிறது. இப்போல்லாம் நாங்கள் அந்த பிள்ளையார் உருவமாக செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அதனால் விலங்கினங்கள் வச்சுருவோம். புறா வச்சு 2 ரோஜா பூவு, வாழைப்பழம், 2 தேங்காய், 2 வெத்தலை பாக்கு, மல்லிகை மொட்டு பாருங்கள், மல்லிகை மொட்டு, கேரட்டு, அரளிப்பூவு, ரோஜாப்பூவு, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லாமே. முதல்ல கல்யாணம்னாலே தாம்பூலமும் பூக்களும் காய்கறியும் தான் கல்யாணங்களுக்கு வேணும். நம்ம அதோட கூட ஐஸு விதவிதமாக வச்சுருக்கோம். எதுக்காகன்னா, இவங்க வந்து ஸ்டேட் ஐஸு ராம்னா அண்ணே, சேலத்தில் லலிதாச்சி, அவங்களோட மகோட்டு பேத்திக்கு தான் இந்த கல்யாண கோலக்கூட போகுது, கொடுக்குறோம். அதனால் பள்ளத்தூருக்கு. அந்த பொண்ணு பேர் லலிதா, மாப்பிள்ளை பேர் அர்ஜுன். தேவக்கோட்டை தான் மாப்பிள்ளை. அதனால் அவங்க ஐஸ் கம்பெனி வச்சுருக்கிறதுனால ஸ்டேட் ஐஸ் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐஸு பதார்த்தங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லாவும் வளர்ந்து இன்னும் வரணும். வாழ்க வளமுடன், வைபவலட்சுமி ஆசீர்வாதம். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும்னு தோணுதா? எல்லோரும் வாங்க, அவங்க பேத்தி கல்யாணத்துக்கு வந்து 9ஆம் தேதி கல்யாணம் தேவகோட்டை. அதாவது வந்து தேவகோட்டையில் 8ஆம் தேதிக்கு உப்பு புளி வைக்க வராங்க. 9ஆம் தேதி பள்ளத்தூரில் கல்யாணம். எல்லோரும் வாங்க, எல்லோரும் சாப்பிட்டு அவங்களையும் வாழ்த்திட்டு வருவோம். மணமக்களையும் வாழ்த்திட்டு, நல்லா புள்ளி பெருகி வரணும்ப்பா, சீக்கிரம் குழந்தை குட்டிகளை பெற்று ஐயாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். எல்லோரும் வாங்க, கல்யாணத்துக்கு போவோம். தேங்க்யூ, பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.